அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பக்தர்களின் குறைதீர்க்கும் மாதேஸ்வரம் மலை கோவிலின் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடும்ப பிரச்சனை நீங்கவும், தீராத நோயிலிருந்து விடுபடவும், பசுமாடு முதலான கால்நடைகள் பிணி தீரவும் இந்த மாதேஸ்வரனை பிரார்த்தித்து கொள்ளலாம். உயர்ந்த மலை, அதிலே அடர்ந்த காடுகள், மலைப்பகுதி கண்களுக்கு இதமானது. பசுமை நிறைந்த காடும் மலையும் நம் மனதை உற்சாகப்படுத்துகின்றன. மலைவாசம் நம் மனச்சுமைகளை இறக்கி வைக்க அருமையான இடம். குளுமையான அந்த மலையிலே அருமையான தெய்வம். அங்கே ஒரு கோயில் குடியிருக்கொண்டிருந்தால் நம் ஐம்புலன்களையும் அடக்கி ஆழ்ந்த தியானத்தை மேற்கொள்வதற்கு, ஆனந்தமாக ஒரு ஆற்றலை பெறுவதற்கு ஏற்றதாக அந்த சூழல் அமைந்து விடுகிறது. இந்த அழகிய மலைச்சாரலில் மாதேஸ்வரன் என்ற பரமேஸ்வரன் குடிகொண்டிருக்கும் மலை மாதேஸ்வரன் மலை என்று அழைக்கப்படுகிறது. அங்குள்ள 14ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுக்கள் மாதேஸ்வரன் என்ற ஒரு சிறுவன் பரமேஸ்வரனின் அருளால் அந்த ஈஸ்வரனுக்கு பணிவிடை செய்யும் பொருட்டு வானத்திலிருந்து பூமிக்கு அனுப்பி வைப்பட்டதாக தெரிவிக்கின்றன. வானத்திலிருந்து தோன்றிய அந்த சிறுவன் சித்தநஞ்ச தேசிகர் என்ற ஒரு சித் புருஷர் தனது சுத்தூட் மாட சிம்மாசன மடத்தில் பணியாற்ற தனது சீடனாக ஏற்றுக்கொண்டார். அந்த சீடனும் சிவசக்தியின் அருட்கடாட்சகத்தை பல வகையிலும் கற்றுக் கொடுத்து அந்த ஈசனின் அருளால் அவனுக்கு வாரி வழங்கி அந்த சிறுவனை ஒரு சிவபக்தனாக வளர்த்தார். அந்த சிறுவனின் அவ்வப்போது அதிசயத்தக்க சில மாற்றங்களை தோற்றுவித்து கொண்டே இருந்தான். அவன் சில அற்புதங்களை அவ்வப்போது அந்த மடத்திலேயே ஈசனின் அருளால் நிகழ்த்தி காட்டினான். ஒரு சமயம் பரமேஸ்வரனுக்கு பூஜை செய்ய மலர்களை பறித்து வர அந்த சிறுவனை அவனுடன் மற்ற சீடர்களையும் அந்த வனப்பகுதிக்கு அனுப்பினர். சித்தநந்த தேசிகர் குரு கட்டளையின்படி இதர சீடர்கள் பூ பறித்து வந்து நின்றனர். ஆனால் அந்த சிறுவனை காணவில்லை. அவன் எங்கே? மற்ற சீடர்களை கேட்டார் குரு. அவன் தங்களை விட்டு பிரிந்து தனியாக சென்று விட்டான் என்று பதில் வந்தது. சற்று நேரத்திற்கு எல்லாம் அந்த சிறுவன் காட்டுப்புலி ஒன்றின் மீது அமர்ந்து கொண்டு பூக்களுக்கு பதில் தேள், பூரான், பாம்பு, அரணை போன்ற விஷப்பூச்சிகளை பூக்குடையில் நிரப்பி கொண்டு வந்தான். புலி மீது அமர்ந்திருக்கும் அவனை கண்டு குரு பயந்து போய் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றார். சிரித்து கொண்டே அந்த சிறுவன் புலியின் மீதிருந்து இறங்கி புலியின் தாடையை தடவினான். அடுத்த நொடி புலி மாயமாய் மறைந்து விட்டது. பூக்கொடையில் இருந்த விஷப்பூச்சிகள் குருவிடன் காட்டிவிட்டு அங்கிருந்து குளத்து நீரில் போட்டு எடுத்தான். அவை எல்லாம் மணமிக்க மலர்களாக மாறின. அந்த மலர்களை கொண்டு வந்து குருவின் முன் கொட்டினான். இந்த செயல்களை கண்ட குரு ஆச்சரியப்பட்டு போனார். இது இந்த சிறுவனின் செயல் அல்ல, சிவபெருமானின் அருள் கடாட்சகத்தால் தான் இவனுக்கு இந்த யோக சக்தி ஏற்பட்டுள்ளது என்று நினைத்தார். எனவே இவன் சிவபெருமானின் அவதாரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதி அவனை உயர்ந்த இடத்தில் வைக்க விரும்பினார். அந்த மலைப்பகுதியில் தங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு அந்த கிராம மக்கள் பெரும்பாலும் மாதன் என்ற பெயரைத்தான் வைப்பார்கள். ஆகவே அந்த குரு அந்த சிறுவனுக்கு மாதன் என்ற பெயரோடு ஈஸ்வரன் என்ற திருப்பெயரையும் சேர்த்து மாதேஸ்வரன் என்று அழைத்தார். பிறகு அவனை குடகு மலையில் உள்ள பிரபுலிங்க மலை என்ற இடத்திலிருந்து திரு ஆதி கணேசவராவ் என்ற தனது குருவிடம் மேலும் நல்ல கல்வி கற்க மேம்பட அனுப்பி வைத்தார். அப்படியே சென்ற மாதேஸ்வரன் அந்த குருவிடமிருந்து வேதம், யாகம், யோகம், தவம் ஆகியவற்றின் சிறந்து தேர்ச்சி பெற்றான். கூடவே தனது சித்து வேலைகளை எல்லாம் செய்து காட்டினான். விஷப்பூச்சிகளை வைத்து சில அதிசயத்தக்க லீலைகளை செய்து காட்டி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துவான். பல்லியே பாம்பாக்குவான், பாம்பை பூரானாக்குவான், ஓடிக்கொண்டிருக்கும் தேள் சட்டென்று அரணையாகிவிடும், அதே போல அரணை பல்லியாகிவிடும். இப்படியெல்லாம் சித்து வேலைகளை செய்த அந்த கிராம மக்களை அசத்துவான். மக்கள் சில சமயம் இவனிடம் வந்து அருள்வாக்கு கேட்பார்கள். மாதேஸ்வரன் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும். ஒருவர் ஒரு பசுமாட்டை கொண்டு வந்து மாதேஸ்வரன் முன் காட்டி, இது மலட்டுத்தன்மை பசுவாக அமைந்து விட்டது, பாலை சுரப்பதில்லை என்று குறைப்பட்டு கொண்டார். அவன் அந்த பசுவை தொட்டான். அப்போதே அந்த பசு பால் சுரக்க ஆரம்பித்து விட்டது. வியந்து நின்றார். பசுவின் சொந்தக்காரர் ஒரு சமயம் ஒருவர் தீராத நோயொன்று தன்னை பாடாய்படுத்துகிறது என்றார். வெறுங்கையில் விபூதியை வரவழைத்து மாதேஸ்வரன் அந்த விபூதியை அந்த நோயாளி உடலுக்கு முழுவதும் பூசினார். அவர் நோய் தீர்ந்து குணமடைந்தார். நன்கு முதிர்ச்சி அடைந்த மாதேஸ்வரனை மீண்டும் மாதேஸ்வரன் மலையில் இருந்த பழைய குருவிடமே அனுப்பி வைத்தார் ஆதி கணேச குரு. மீண்டும் மாதேஸ்வரன் மலைக்கே வந்த மாதேஸ்வரனின் பாதம் பட்டதும் அங்கே இருந்த சிறு சிறு குன்றுகள் எல்லாம் சமமான நிலங்களாயின. காய்ந்திரு போயிருந்த செடிகள் எல்லாம் துளிர்விட்டன. மரங்கள் பசுமை போர்த்தி கொண்டன. அங்கே தெய்வீக மனம் கமழ்ந்தது. குளுமையான அந்த பச்சை புல் தரையில் அப்படியே அமர்ந்து ஈஸ்வர தியானத்தில் ஆழ்ந்தான் மாதேஸ்வரன். இப்படி தினமும் ஆள் சூழ்நிலை தியானத்தில் 12 ஆண்டுகள் கழிந்தன. ஒரு கட்டத்தில் அவன் அப்படியே ஒரு கல் லிங்க வடிவமாக உருமாறி விட்டான். மாதேஸ்வரன் மறைந்து போய் மாதேஸ்வர லிங்கமானார். அவன் மனிதனே இறைவனாகும் பேரற்புதம் அங்கே நிகழ்ந்தது.
அனுமலை, கனுமலை, ஜெனுமலை, பச்சைமலை, பவளமலை, லிங்கமலை, பொன்னாச்சி மலை ஆகிய 7 மலைகள் இணைந்ததே மாதேஸ்வரன் மலையாகுங்க. சிவராத்திரி, நவராத்திரி, தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களிலும் அமாவாசை, பௌர்ணமி நாட்களிலும் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். குடும்ப பிரச்சனைகள் நீங்கவும், தீராத நோயிலிருந்து விடுபடவும், குறிப்பாக விஷப்பூச்சிகள் கடியிலிருந்து நிவாரணம் பெறவும், பசுமாடு முதலான கால்நடைகள் பிணி தீரவும், அவை நிறைய பால் வழங்கவும் இந்த மாதேஸ்வரனை பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். இங்கே அமைந்துள்ள ஆந்திர கங்கை குளத்தில் நீராடினால் காசி, கேதார்நாத், ராமேஸ்வரம் போன்ற தலங்களில் நீராடிய பலன் கிடைக்கும். குடும்ப குறைகள் தீர ரிஷபம் அல்லது புலி வாகனத்தில் மாதேஸ்வரனை அமர்த்தி கோயிலை வலம் வந்து வேண்டுதல் செய்கிறார்கள். குறிப்பாக தங்கத்தேர் ஊர்வலம் சகல நன்மைகளையும் அளிக்கக்கூடியதாக நம்பப்படுகிறது. மாதேஸ்வரன் கோவிலானது மலை மீது 300 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. மாதேஸ்வர மலையில் அமைந்துள்ள மாதேஸ்வரன் சாமி கோவில் மிகவும் புகழ் பெற்ற வழிபாட்டு தலங்களில் ஒன்றாகும். இந்த திருத்தலத்தின் பரப்பளவு 155.57 ஏக்கர் ஆகும். மலை மாதேஸ்வரன் புலியின் மேலிருந்து பயணம் செய்தார். அந்த வாகனத்தை பேர்குழி வாகனா எனவும் கூறுகிறார்கள். மலை மாதேஸ்வரன் பல அற்புதங்களை செய்து மக்களை காப்பாற்றியதால் இங்கே உள்ள மக்கள் இன்னும் மலை மாதேஸ்வரன் அந்த மலையில் பகுதியிலேயே வசிக்கிறார் என நம்புகிறார்கள். கிராமத்து மக்கள் மலை மாதேஸ்வரனின் அற்புதங்களை பாட்டாக பாடுகிறார்கள். அதை ஜனபதா காவியம் அல்லது நாட்டுப்புற காவியம் என்று கூறுகிறார்கள். கர்நாடகாவில் உள்ளது இக்கோவில். பெங்களூரிலிருந்து 210 கிலோமீட்டர், மைசூரிலிருந்து 140 கிலோமீட்டர், கொள்ளைகால் என்ற இடத்திலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக இம்மலை விளங்குகிறது. கோவிலின் தோரண வாயில் அருகே வரசக்தி விநாயகர் கோவில் உள்ளது. அங்கிருந்து மலை மீது ஏறினால் அரச மரத்தடியில் இருக்கும் நாகர் திருமேனிகளை தரிசிக்கலாம். அதன் பிறகு கிழக்கு நோக்கி உள்ள கோவிலுக்குள் சென்றால் முதலில் தீபஸ்தம்பம் உள்ளது. அடுத்து மகா மண்டபத்தில் பலிபீடமும் நந்தியும் உள்ளன. இங்கு கோவில் கொண்டிருக்கும் அம்மனின் பெயர் ராஜராஜேஸ்வரி. இங்கு பாலமுருகனுக்கு தனி சன்னதி உண்டு. வெள்ளி பிரகாரத்தில் கன்னி மூலையில் கணபதியும், அக்னி மூலையில் அக்னி புத்திரன் முருகனும், இடையில் சண்டிகேஸ்வரரும், ஈசானிய மூலையில் காலபைரவரும் தனி சன்னதிகளில் உள்ளனர். நவகிரக சன்னதியும் உள்ளது. கருவறையில் கோஷ்டங்களில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர். இங்கு பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெறுகின்றது. மாதேஸ்வரன் கோவிலில் தினமும் 3 கால பூஜைகள் காலை 8 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு, மாலை 8 மணிக்கு நடைபெறுகின்றன. இங்கு பக்தர்கள் கிரிவலம் வருவதும் உண்டு. கோவிலின் சஷ்டி, கிருத்திகை, சதுர்த்தி, தேய்பிறை அஷ்டமி போன்ற நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். மகா சிவராத்திரி என்று மக்கள் ஏராளமாக கூடி இரவு முழுக்க சிவபூஜை செய்கின்றனர். திருக்கல்யாணம். மாதேஸ்வரனுக்கும் ராஜராஜேஸ்வரிக்கும் ஆனி மாதம் திருக்கல்யாணம் நடைபெறுகின்றது. ஆனி திருமஞ்சனத்திற்கு பின்பு உற்சவ மூர்த்திகளான நடராஜரும் சிவகாமியும் திருக்கல்யாணத்தில் பங்கு பெறுகின்றனர். திருமண தடை உள்ளவர்கள் இத்திருக்கல்யாணத்தை காணும் பேறு பெற்றால் உடனே திருமண தடை விலகி நல்ல மணமகன் அல்லது மணமகள் அமைவார்கள். இக்கோவிலின் விஷப்பூச்சிகளால், வைரஸ், நுண்கிருமிகள் பாதிப்பால் உடல் நலிவுற்றோர் இக்கோவிலில் வந்து மாதேஸ்வரனை வணங்கி சென்றால் விஷப்பூச்சி தொல்லை அகலும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருப்பூர் அருகே குட்டையூரில் ஒரு மாதேஸ்வரன் கோவில் உள்ளது. கோவிலுக்கு தமிழ்நாட்டில் அதிக புழக்கத்தில் உள்ள காராம்பசு கதை வழங்குகிறது. ஆடு மாடு மேய்க்க சென்ற சிறுவன் ஒரு பசுமாடு மட்டும் அடிக்கடி காணாமல் போவதை கவனித்தார். ஒரு நாள் அந்த மாடு எப்படி காணாமல் போகிறது என்று அதை தேடி சென்றபோது காராம்பசு ஒரு மரத்தடியில் நின்று பால் சுரந்து கொண்டிருந்தது. பசு அந்த இடத்தை விட்டு வெளியேறியதும் அங்கு ஒரு சுயம்பு லிங்கம் இருப்பதை சிறுவன் கண்டான். இத்தகவலை ஊருக்குள் வந்து சொல்லவும் ஊர் மக்கள் மரத்தடியில் முளைத்திருந்த சுயம்பு லிங்கத்திற்கு கோவில் கட்டி கும்பிடத் தொடங்கினர். இக்கோவில் மாதேஸ்வரன் கோவிலின் செல்வாக்கை உணர்த்துகிறது. விஷக்கடியில் பாதிக்கப்பட்டவர்கள் கோவிலுக்கு வந்து நிவாரணம் பெறுகின்றனர். உற்சவமூர்த்தியை புலி மீது இருத்தி கோவிலை சுற்றி வலம் வருவது ஒரு நேர்த்திக்கடனாக விளங்குகின்றது. அதே போல மாதன் ஈஸ்வரன் ஆகிவிட்டபடியால் ஈஸ்வரனுக்கு உரிய ரிஷப வாகனத்தில் உற்சவமூர்த்தியை எழுந்தருள செய்து கோவிலை வலம் வருவது சிறப்பு நேர்த்திக்கடன் ஆகும். தங்கத்தேர் இழுத்து வருவது சகல நன்மைகளும் தரும். இந்த கோவில் காலப்போக்கில் வளர்ச்சி பெற்று 3 அற்புத ஆலயங்களாக இன்று அமைந்துள்ளது. மூல கருவறைக்குள்ளே மாதேஸ்வரர், சிவலிங்கம், 5 தலை பாம்பு படமெடுத்து தெய்வீக ஒளியுடன் மிக அற்புதமாக தங்க காப்புடன் பளீரென்று மின்னுகிறது. கோவிலானது கர்நாடகா மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் கொள்ளைக்கால் தாலுகாவில் மலை மீது 300 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. மாதன் என்ற சிறுவன் சிவன் கோவிலில் கட்டி வழிபட வேண்டும் என்று தேவலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்தான். அவனை இங்கிருந்த சித்தார்த்த தேசிகர் என்னும் சாது தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொண்டார். அவனிடம் பல தெய்வீக சக்திகள் இருப்பதை பார்த்த அந்த சாமியாருக்கு ஊர் மக்களுக்கும் அவன் செய்து காட்டும் அதிசயத்தை கண்டு வியந்து மகிழ்ந்து போனார்கள்.
7 மலைகளில் ஒன்று மேட்டூருக்கு அருகில் உள்ள மாதேஸ்வரன் மலையாகும். ஈரட்டி, தாமரைக்கரை, தேவர்மலை என்ற 3 பகுதிகளிலும் மாதேஸ்வரனுக்கு 3 ஆலயங்கள் அங்கே வாழும் மக்களால் தனித்தனியாக கட்டப்பட்டுள்ளன. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.